இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். இன்றைக்கி கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். நம்மை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் உண்மை உள்ளவர். அதனால் அது உண்மையின்படியே அவர் செய்வார். அதுதான் அப்படியே செய்வார்னு இன்றைக்கி நம்மோடு கூட இடைப்படுகிறார். ஏன்னா சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தம் ஆக்குவாராக. அவர் உங்கள் ஆத்துமாவையும் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாகன்னு வேதவசனம் சொல்லுது. அப்போ கரை திரை இல்லாதபடிக்கு நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை அவர் பரிசுத்தத்தோடு காத்து கொள்ளவும் குற்றமற்றவர்களை நாம் அவருக்கு முன்பாக நிற்கவும் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இதை நாம் விசுவாசிக்கணும். ஏன்னா கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காக்கிறார்னு 2 தெசலோனிக்கர் 3:3 பார்க்குறோம். அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்மை அழைத்திருக்கிற தேவனாக இருக்கிறதுனால எல்லா தீமைக்கும் நம்மை விலக்கி அவர் பாதுகாக்கிறார். அவர் நம்மளை நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் அவர் நம்மை கைவிட மாட்டார். என்னாகமம் 23:19 சொல்லுது, பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்லன்னு வேதம் சொல்லுது. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரா, அவர் வசனத்தையும் நிறைவேற்றாது இருப்பாரா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு கர்த்தர் ஒரு வாக்கு கொடுத்துருக்கலாம், ஒரு உடன்படிக்கை உங்களோடு செய்திருக்கலாம், உங்களோடு பேசியிருக்கலாம். உங்கள் எதிர்காலத்தை குறித்து, உங்கள் வாழ்க்கையை குறித்து, உங்கள் வேலை, உங்களுடைய பலவீனங்களை குறித்தெல்லாம் கூட சில காரியங்களை சொல்லியிருக்கலாம். அதை சுகமாக்கவும் அதிலேருந்து விடுதலையாக்கவும் உங்களை ரட்சிக்கவும் தேவன் வல்லமையுள்ளவர். ஆனாலும் கால தாமதமாகுது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நான் பொய் சொல்ல மனுஷன் அல்லன்னு சொல்கிறாரு. மனம் மாற மனுபுத்திரன் இல்லை, மனுஷர்களைப் போல நான் அல்ல, அதனால் நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனோன்னு சொல்கிறார். அப்போ அவர் சொன்னால் அவர் உங்களுக்காக செய்து முடிப்பார். உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கொடுத்த வாக்கு தத்தங்களையும் உடன்படிக்கைகளையும் தேவன் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். நீங்கள் பொறுமையோடு உங்கள் காரியங்களில் உண்மை உத்தமமாக நீதியுமாய் நடந்து கொண்டே போங்க. கர்த்தர் ஒரு நாள் அதை பார்த்து தேவன் உங்களுக்கு பதில் தருவார். தாமதமானாலும் தேவன் கைவிட மாட்டார் இல்லையா? அவர் வந்து உங்களுக்காக இரக்கம் செய்வார். அவர் கிருபையினாலே உங்களை ஒரு நாளும் தாங்குவார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருக்கிறதுக்காக தான் உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவரோடு கூட நம்ம ஐக்கியமாக இருக்கணும். தேவன் எதற்காக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார்? உலகம் உருவாவதற்கு முன்பாகவே நம்மளை அவர் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறாராம். தாயின் கர்ப்பத்திலே நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். நம் அவயங்கள் எல்லாம் உருவேறும் நாட்களை அவர் எழுதி வைத்திருக்கிறார்னா, அப்போ அவருடைய சித்தம் இல்லாமல் இந்த உலகத்தில் நாம் வரல. நமக்கு நடக்கிற காரியம்லாம் அவருக்கு சித்தமாக தான் எல்லாமே நடக்குது என்பதை முதலாவது நாம் உணரணும். அதனால் எதனால் நம்மளை அழைச்சிருக்கிறாருன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நம்ம ஐக்கியப்படணும். அவரோடு ஐக்கியப்பட்டு நம்ம இருக்கணும். அப்போ அவரை சார்ந்து இருக்கிறோன்னு அர்த்தம். எல்லாவற்றிலும் தேவனுடைய சித்தம் நம்மளுக்கு நிறைவேறும்படியாக நம்ம ஒப்பு கொடுத்து வாழ்கிறவர்களாக இருக்கணும். அதனால் அழைத்த தேவன் உண்மையுள்ள ஒரு 1 பேதுரு 5:10 சொல்லுது, கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்காக அவர் அழைத்திருக்கிறார். சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் நீங்கள் பாடு அனுபவிக்கிறதுக்கு உங்களை அனுமதிச்சிருக்கார். உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். இந்த நாட்களில் நீங்கள் பாடுகளை அனுபவிக்கிறீங்க, வெட்கத்தின் நடுவில் போகிறீங்க, நிந்தைக்கு அவமானத்துக்குள்ளாக இருக்கீங்க உங்கள் எல்லைகள்லன்னு. நீங்கள் வேலை செய்கிற எல்லையாக இருக்கட்டும், வாழுகிற எல்லையாக இருக்கட்டும், எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டு இருக்கிறீர்களோ அந்த இடத்துல கர்த்தர் பாடு அனுபவிக்க உங்களை அனுமதித்து இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவருடைய வார்த்தையின்படி உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி உங்களை நிலை நிறுத்துவார் அவர் வருகையில். ஏன்னா நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தோம், அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார்னே வேதவசனம் சொல்லுது. அப்படிப்பட்ட உண்மையுள்ள தேவன் உங்களை கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்க ஒப்பு கொடுத்துருக்கிறாருன்னா பொறுமையோடு அதை நீங்கள் சகித்து கடந்து போங்க. ஒரு நாள் கர்த்தர் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாக பலனை தருவார். நம்ம ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலாம் பார்க்குறோம் இல்லையா? அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் பெயர் சொல்லி உங்களை அழைத்து அறிந்திருக்கிறார். அழைத்தவர் உங்களை நீதிமானாக்கி உங்களை மகிமையிலே கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் உங்களை அவர் கைவிட மாட்டார். அது வாக்கு பண்ணியிருக்கிறார். யோவான் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுது, அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தேவன் சத்தியமுள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான்னு வேதவசனம் சொல்லுது.
கர்த்தருடைய சாட்சிகளை இன்றைக்கி நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீங்களா? ஏன்னா வேதத்தில் நாம் அநேக சாட்சிகளை பார்க்கிறோம் இல்லையா? எத்தனை பரிசுத்தவான்கள் செம்மையாய் வாழ்ந்து போனவங்களுடைய காரியங்களையும் அவர்கள் முடிவையும் நீங்கள் பார்க்குறீங்க. ஆபிரகாம் விசுவாசத்திலே நீதிமானானார்னு பார்க்குறோம். விசுவாசத்திலே தன் கிரியை காண்பித்தார் இல்லையா? தாவீது தேவனையே பற்றி கொண்டு தேவனை முன்னிறுத்தி எல்லா காரியங்களிலும் தேவனுடைய ஆலோசனையின்படி நடந்தார். தேவனை துதித்தார், தேவனை மகிமைப்படுத்தினார். அப்போது அவருடைய ஆபத்து இக்கட்டு நாளெல்லாம் கர்த்தர் அவரோடு கூட இருந்து அவரை விடுதலையாக்கினார். அதே போல் அவருடைய முடிவும் சமாதானமாக இருந்ததுன்னு பார்க்குறோம். அதே போல் வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களை நாம் பார்க்குறோம். அப்போ அந்த சத்தியத்தை எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், முத்திரைத்து போட்டு அதை நிச்சயப்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய விசுவாசத்தையும் பெருக பண்ணுவார். 2 பேதுரு 1:3 சொல்லுது, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தொருள் இருக்குன்னு வேதவசனம் சொல்லுது. அப்போ தேவனை அறிகிற அறிவிலே நம்மை வைக்கிறார். தேவ பக்தியும் நமக்கு வேண்டியதாக இருக்கு இல்லையா? அவர் திவ்ய வல்லமையை நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய மகிமை காருண்யத்தினாலே நம்மை அழைத்திருக்கிறார். நாம் ஒன்றும் அதுக்கு தகுதி கிடையாது. ஆனால் தகுதி இல்லாத நம்மேலே தேவன் பாராட்டுகிறார். அந்த ஈவுக்கு தான் கிருபைன்னு பேர். அப்போ அந்த கிருபை காலதோறும் புதிதாக இருக்குன்னே புலம்பல் 3 நம்ம பார்க்குறோம் இல்லையா? அவ 3:33 காலைதோறும் அவைகள் புதிதாக இருக்குன்னா அவர் கிருபை புதிதாக இருக்கு, உமது உண்மை பெரிதாக இருக்குதுன்னே வேத வசனம் சொல்லுது. அப்போ அவருடைய கிருபையை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னாலே போதும். உங்களுடைய காரியங்களில் உங்களுக்கு அந்த கிருபை இரக்கம் தயவு உங்களுக்கு கூட இருந்து அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும். கலாத்தியர் 1:15 பார்க்குறோம், அப்படி இருந்தும் நான் என் தாயினிடத்து தம்முடைய கிருபையினாலே அழைத்து தாயின் கர்ப்பத்திலிருந்து நம்மளை வயிற்றிலிருந்து நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார். தம்முடைய கிருபையினாலே அழைத்திருக்கிறார்னு பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். பவுல் அப்போஸ்தலனுக்கும் இந்த வார்த்தை கடந்து வந்திருக்கு. இதே போன்ற வார்த்தை யாருக்கெல்லாம் வந்திருக்கு வேதத்தில் பார்த்தீங்கன்னா, எரேமியா தீர்க்கதரிசிக்கு சொல்லுவார், எசேக்கியலுக்கு சொல்லுவார், தாயின் கருவிலே உன்னை தெரிந்து கொண்டேன், யாக்கோபுக்கு சொல்லுவார் என் தாசனேன்னு. அப்படி ஒவ்வொருத்தரையும் தேவன் தனக்கென்று எப்போ தெரிந்து கொள்கிறார்? தாயின் கருவிலே. அதே போல தான் இன்றைக்கி இந்த செய்தியை கேட்குற உங்களையும் தாயின் கருவிலே தேவன் தெரிந்து கொண்டு இருக்கவே தான் அவருடைய சத்தியத்தை இன்றைக்கி நீங்கள்லாம் கேட்டுக்கொண்டிருக்கீங்க. அவர் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அவருடைய ஒவ்வொரு வசனத்தினாலும் நமக்கு அவர் பிழை போட்டுகிறார். வானமும் பூமியும் ஒழிந்து போனால் அவர் வார்த்தை மாறாதுன்னு மத்தேயு 24:35 பார்க்குறோம். 2 தெசலோனிக்கர் 2:14 சுவிசேஷத்துக்காக தான், அந்த ரட்சிப்புக்காக தான் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் மற்றவர்களுக்கும் கொடுங்க, ஆறுதல் படுத்துங்க. மற்றவங்க கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு மெய்யான தேவன் இவர் தான், இவரை நீங்கள் தேடும்போது நீங்கள் பிழைப்பீங்க. உங்களை தேவன் விடுதலையாக்க அவர் வல்லமை உள்ளவர். அவர் நமக்காக தன் ஜீவனையே கொடுத்துருக்கிறான்னா உங்களுக்கு உரிய காரியங்களை செய்து முடிக்க அவர் வல்லமில்ல தேவன்னு சொல்லி மற்றவங்களை ஆட்சி தேற்றி பலப்படுத்துங்க. சங்கீதம் 36:5 சொல்லுது, கர்த்தாவே உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது, உமது சத்தியம் மேக மண்டல பரியந்தம் எட்டுகிறது. அப்போ தேவனுடைய கிருபை அவருடைய சத்தியம் மேக மண்டல பரியந்தம் எட்டும். அதனால் அவர் கிருபை உங்களை தாங்கும். உங்களை அழைச்சிருக்கிறவர் உண்மையுள்ளவர். அவர் அப்படியே இன்னைக்கும் உங்களுக்கும் செய்ய அவர் வல்லமில்ல தேவன் என்பதை விசுவாசித்து அவரை பற்றி கொண்டு அவரை முன்னிறுத்தி ஓடுங்க. அப்போ கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் எல்லா காரியங்களிலும் உங்கள் கூட இருந்து தேவன் கிருபை செய்வார். ஆமீன்.